நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. நிகழ்ச்சியின் முக்கியமான கட்டம் காலிறுதி சுற்று. இரும்பு, துரு, இளநீர், தேங்காய், சீவுவதற்கு அரிவாள். உங்க வீட்டு ஆயுதம் வந்து தேங்காயம். பித்தளை, செம்பு, சிறியது, கிண்ணம். எல்லாத்தையும் போட்டு அப்படியே வளைச்சிட்டு இருக்கிறியா? அது என்ன விஷயம்? செம்பு, கிண்ணம், பித்தளை எல்லாத்தையும் போட்டு. இதுல இப்ப நம்ம நுழைய போவது ஆத்திச்சூடி சுற்று. இனிமை, நயம்பட உரை. நயம்பட உரை என்ன? நல்லதே பேசு. அவ்வளவுதான். அது விளைச்சல், பருவத்தை பேசை, நடத்தை, ஒப்புரவு, ஒழுகு. அப்படின்னா என்ன அர்த்தம் பாப்பா? கடன், வசூல், சண்டை, சச்சரவு, மண்டை, தலை. எல்லாமே நல்ல திறமையா விளையாடுற மாதிரி இருக்கு. யார் பின்தங்குவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த முதல் சம்பவம் நிகழ்ந்து விட்டது ஒரு தவறால. மொத்த மதிப்பெண்கள்ல முன்னணியில் இருக்கிற 2 அணிகள் அடுத்த நிலை, அதாவது அரையிறுதி போட்டிக்குள்ள நுழைவாங்க. இந்த காலிறுதி சுற்றுல இருந்து ஒரு பிரம்மாண்டம் துவங்கி இருக்கு. அது என்ன பிரம்மாண்டம்னா, இந்த காலிறுதி சுற்று பகுதியில் ஒவ்வொரு வாரமும் 4 அணிகள் பங்கெடுத்துக்குவாங்க. இந்த 4 அணிகள்ல இருந்து மதிப்பெண்கள்ல முன்னணியில் இருக்கிற சிறந்த 2 அணிகள் அடுத்த நிலைக்கு, அதாவது அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாவாங்க. இந்த காலிறுதி சுற்றுல மொத்தம் 4 சுற்றுகள் உண்டு. 3வது சுற்றின் இறுதியில் பின்தங்கிய மதிப்பெண்ணில் இருக்கிற ஒரு அணி வெளியேறுவாங்க. பிறகு 3 அணிகள் மட்டுமே இறுதி சுற்று, அதாவது 4வது சுற்றை விளையாடுவாங்க. அதுல இருந்து குறைந்த மதிப்பெண்ணில் இருக்கிற அணி வெளியேற 2 அணிகளும் தேர்வாகி அடுத்த நிலைக்கு அரையிறுதி சுற்றுக்கு போவாங்க. இப்போ நம்ம 4 அணிகளையும் அரங்கத்திற்குள் வரவழைக்க போகிறோம். முதலாவது அணியாக நாம் வரவழைப்பது ஈரோடிலிருந்து வந்திருக்கும் வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். பல நிலைகளை கடந்து இப்போ காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகி வந்திருக்கிறீங்க. ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் பவிஷ்ணா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெள்ளாள மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஈரோடு. பவிஷ்ணா. வணக்கம், என் பேர் பேபிஷாலி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெள்ளாளர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஈரோடு. இந்த நிலைக்கு வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சிரமம் எடுத்துக்கிட்டீங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தைரியமாக வந்திருக்கோம். வின் பண்ணிடுவோம். உங்கள் ஸ்கூலில் வீட்டில் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்க? அம்மா 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 தான் உங்களுக்கெல்லாம். எல்லா வீட்லேயும் அம்மாவே இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்களே, என்ன காரணம்? அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவுன்னுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அம்மா தான் அறிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டில் எப்பவுமே சொல்லிக் கொடுக்கறதுலாம் அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே காம்படிஷனுக்கு வரும்போதும் அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓ, அம்மா தான் எல்லாம் உங்களுக்கு சிரமம் எடுத்து உங்களுக்காக நேரத்தை செலவழித்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வெரி குட். உங்களை இன்றைய இந்த காலிறுதி சுற்றின் முதல் அணியாக நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். 2வது அணி சென்னை SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளி மாணவியினர். SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் பவித்ர ரேகா. நான் SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 12th படிக்கிறேன். பவிஷ்ணா, பவித்ர ரேகா. என் பேர் சௌந்தர்யா. நான் SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 12th படிக்கிறேன். 12th. ஓகே. நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு சிரமப்பட்டீங்களா, ரொம்ப ஈஸியாக வந்துட்டீங்களா? ரொம்ப சிரமப்பட்டோம். எப்படிலாம்? டை பிரேக்கர்லாம் வச்சுட்டாங்க. டை பிரேக்கரில் எப்படி வின் பண்ணீங்க? உங்களோட ஸ்ட்ரென்த்தா அவங்களோட வீக்னஸா? ரெண்டுமே சொல்லலாம். நாங்கள் 28 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சோம். அவங்க கொஞ்சம் கம்மியாக நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, சரி. இன்றைய அந்த காலிறுதி சுற்றின் 2வது அணியாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அன்போடு வரவேற்கிறோம். 3வது அணி அதே SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளியிலிருந்து 2வது அணி. வாங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் தர்ஷனா கோபிநாத். நான் SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th. வணக்கம், என் பேர் மதுவந்தி சரவணன். நான் SBO ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்தது யார் யார்? பேரண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூலில் தமிழ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல. காலிறுதி வரைக்கும் வந்திருக்கிறீங்க. ஃபைனல்ஸில் SBOA டீம் எத்தனை வரை போகிறீங்கன்றதை நாங்களாம் காத்திருந்து பார்க்க போகிறோம். 3வது அணியாக உங்கள் பள்ளியின் 2வது அணியை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த முதல் குவார்ட்டர் ஃபைனல்ஸின் 4வது அணி சென்னை மொகப்பேறு DAV கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல். மொகப்பேர் DAV, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் நிவேதா. நான் DAV சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
வணக்கம், என் பேர் தாமரைவள்ளி. நான் டிஏவி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மற்றவர்களை விட நீங்கள் கொஞ்சம் கூடுதல் சிரமம் எடுத்துக்கிட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். வைல்ட் கார்டு போயிட்டு வந்து வைல்ட் கார்டு ரவுண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இருந்து வீட்டில் இருந்து தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு வைல்ட் கார்டு எபிசோடு வந்தனால அதற்குள்ளே வந்து தேர்வாகி காலிறுதி சுற்றுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஸ்கூலில் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, ஸ்கூல்ல தான் ரொம்ப கம்மி. ஓகே, வேற கிளாஸ் பிரிஞ்சிட்டோம், அதனால ஸ்கூல்ல பக்கத்துல தான் இருக்கு. அதனால டைம் கிடைக்கும் போது வீட்ல போய் பிராக்டிஸ். இப்போ 4 அணிகளையும் ஒரு முறை நாம இந்த காலிறுதி சுற்றுக்கு வரவேற்போம். உங்களுக்கு தெரியும், நினைவுபடுத்திடுறேன், இதில் மொத்தம் 4 சுற்றுகள் உண்டு. 3வது சுற்றோட இறுதியில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்க அணி அந்த 3வது சுற்று இறுதியில் வெளியேற வேண்டியிருக்கும். பிறகு 3 அணிகள் மட்டுமே இறுதி சுற்று 4வது சுற்றை விளையாடுவீங்க. அதில் பின்தங்கிய அணி வெளியேறி முதல் 2 அணிகள் மட்டும் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாக போகிறீங்க. இப்போ முதல் சுற்றை தொடங்கலாம். எந்த அணி முதல்ல விளையாட போகிறீங்க நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். வெளியூருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அவங்களே விளையாட்டும். ஓகே, ஈரோடு இங்கே இருக்கலாம், மற்றவங்க போய் அமர்ந்துருங்க. ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், இந்த முதல் சுற்றில் கொடுக்கப்படுகிற தலைப்பை ஒட்டிய 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒரே தலைப்பை சம்மந்தப்பட்ட 5 சொற்கள் 2 நிமிடத்தில். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். இந்த தலைப்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த தலைப்பை நேரடியாக பார்த்து தேர்ந்தெடுக்க முடியாது. திரையில் இப்போ 9 கட்டங்கள் வரும். ஏதாவது ஒரு கட்டத்து எண்ணை நீங்கள் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணை தேர்ந்தெடுத்தால் அந்த எண்ணுக்குரிய தலைப்பு என்னவோ அந்த தலைப்பை ஒட்டிய சொற்கள் உங்கள் திரையில் வரும். இப்போ திரையில் பாருங்கள், எந்த எண் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். 9 நீங்கள் தேர்ந்தெடுத்த எண் 9. அதனுடைய தலைப்பு தேர்வு. தேர்வை ஒட்டிய சொற்கள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காகிதம், தாள், வைத்து, மேஜை, எழுத, அட்டை, 1, தாள், காகிதம், 2, கேள்வி, வினா, காகிதம், வினாத்தாள், 3, நாற்காலி, மேஜை, 4. கையில், எழுதுகோல். வெரி குட். 45 வினாடிகளில் 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க தேர்வுன்ற தலைப்பில். நல்ல வேலை, எங்கள் பதட்டத்தில் எழுதுகோலில் எழுத்துன்னு எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன். அது வராமல் பார்த்துக்கணும். திரையில் நீங்கள் பார்க்குற சொல்ல பகுதியாக கூட பயன்படுத்த முடியாது, நினைவில் வச்சுக்கோங்க. வெல் டன் ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், நீங்கள் அமர்ந்திருக்கலாம். SBOA டீம் 1, சென்னை SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் டீம் 1, உங்களுக்கான எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் திரையில். என் ஃபேவரட் நம்பர் 3. இந்த 2. சரி சார், ஆட் பண்ணி 5. 5 வச்சுக்கோங்க. 5 நீங்கள் தேர்ந்தெடுத்த எண் 5. தலைப்பு கட்டுமான பொருட்கள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கல், மண், அனல், மணல், 1, சுவர், மதில், செவ்வகம், செங்கல், 2, கருங்கல், செங்கல், மஞ்சு விரட்டு, ஜல்லி, 3, இரும்பு, துரு, தம்பி, கம்பி, சாரம், கட்டை, கட்டுவது, சவுக்கு, 5. வெரி குட். இடையில சௌந்தர்யா கட்டுமான பொருட்கள்ன்றதை மறந்து இரும்புன்னு துருவுக்கெல்லாம் போயாச்சு. அது துரு பிடிச்சா பிடிக்கலன்னா நமக்கு என்ன தேவைன்றதான முக்கியம், கட்டுமான பொருள். வெல் டன் SBOA டீம் 1, 5 மதிப்பெண்கள். நீங்கள் அமர்ந்துக்கலாம். SBOA டீம் 2, இந்த காலிறுதி சுற்றுல நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். ரிவர்சல் ஆஃப் ரோல்ஸ் கிடையாது. இடம் மாறி நின்று சொல்லக்கூடிய 2வது வாய்ப்பு கிடையாது. அதனால் முதல் முறை வரும்போதே தீர்மானிச்சுக்காங்க யார் எந்த பொறுப்பில் நிற்கிறதுன்றதை. தொடங்கலாமா? தொடங்கலாம். இப்போ திரையில் உங்களுக்கான எண்ணை தேர்ந்தெடுங்க. 1. நீங்கள் தேர்ந்தெடுத்த எண் 1. அந்த தலைப்பு ஆயுதம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருடன்,
கல்வன். குத்துவது கத்தி. சுடுவதற்கு துப்பாக்கி. 2 போர் வாள். 3 அக்னி ஏவுகணை. 4 இளநீர். தேங்காய். 14 சீவுவதற்கு அரிவாள். 5 வெரி குட். இது ஏன் மறந்தாச்சுல்ல, என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோன்னே மறந்துடும். இளநீனோடனே தேங்காய். உங்கள் வீட்டு ஆயுதம் வந்து தேங்காயோ? ஓகே, வெல் டன் SBOA டீம் 2. நீங்களும் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அமர்ந்துருங்க. முதல் சுற்றுல கடைசி அணியாக வந்திருக்கிறீங்க. இது வரைக்கும் யாரும் எந்த சொல்லையும் தவற விடல. எளிமையான சுற்று. இப்போ நீங்கள் ஒரு எண்ணை தேர்ந்தெடுத்து தலைப்பை புரிந்து கொண்டு 5 சொற்களையும் கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கான எண் என்ன எண் கேளுங்க. ஏதோ திருட வந்த மாதிரி நிற்கிற. 4. 4வது எண்ணுக்கு வந்திருக்கிற தலைப்பு பாத்திரம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குண்டா. அண்டா. 1 நாட்டாமை. சொம்பு. அது ஏத்துக்கிறேன். ஓகே, சாப்பிடுவதற்கு தட்டு. தண்ணீர். தாகம். மோர். எடுப்பதற்கு குவளை. பித்தளை. செம்பு. சிறியது. கிண்ணம். எல்லாத்தையும் போட்டு அப்படியே வளைச்சிட்டு இருக்கிறியா? அது என்ன விஷயம்? செம்பு, கிண்ணம், பித்தளை எல்லாத்தையும் போட்டு நேராக நின்று சொல்ல பார்க்கணும். பத்தியா, நீ விட்டாலும் சமையல் ஒன்று விடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பத்தியா, நீ வாழ்க்கை முழுசும் சமையல் இடத்துல போக மாட்டேன்னு சபதம் எடுத்துருக்க. உனக்கு செம்பு, குவளை, கிண்ணம், பாத்திரமாக வருது. கரெக்டாக தான் நம்பர் சொல்கிறேன். அதுக்கு தான் அவ்வளோ யோசித்து இருக்கிறல்ல. வெல்டன் டிஏவி முகப்பேர் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இப்போ ஒரு இடைவேளைக்கு போகிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த காலிறுதி சுற்றின் 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா நிகழ்ச்சியின் காலிறுதி சுற்று. முதல் காலிறுதி சுற்றுல 2வது சுற்றை பார்க்க போறீங்க. இப்போ நீங்க இந்த 2வது சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்கும் வேலை. இது புதிதல்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு சிறிய சவால் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு சொல்லு திரையில் வரும்பொழுது அந்த சொல்லுக்கு முன்னையோ பின்னையோ தேவையில்லாத சில எழுத்துக்கள் இருக்கும். அதையெல்லாம் நீக்கிவிட்டு சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய குறிப்புகளை கொடுக்க துவங்கலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சந்தேகம். ஆசிரியர். ஆத்திச்சூடி. ஐயம். வெரி குட். 1. கேணி. கிணறு. தோண்டினால். தண்ணீர். கீற்று. ஊற்று. வெரி குட். வசூலிப்பது. கடன். வெரி குட். குள்ளம். உயரம். வெரி குட். மெத்தை. அத்தை. தொட்டில். கட்டில். 5. SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் 2வது சுற்றுல 5 சொற்களையும் அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல் டன். யூ கேன் கோ அண்ட் வெயிட். SBOA டீம் 2. 2வது சுற்று. இந்த விதிமுறைகள் தெரியும். தேவையில்லாத எழுத்துக்கள் ஒளிந்திருக்கும். முன்னே பின்னையோ இடையிலேயோ சரியான சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உதவி. நன்றி. Good. காடு. வனம். செடிகள். புதர். 2. பாய்.
வேறு கூடை, முடை, வெரி குட். குருதி, ரத்தம், கமல், புனல், வெரி குட். தெகிடி, வேறு சுவடு, தடயம், வெரி குட். தெகிடின்ற படத்தை எல்லாம் பார்த்தாங்க. அது என்னவோ தமிழ் வார்த்தைன்னு தெரியுது, அது என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. உளவாளி. ஆமா, நீங்க எதுக்கு அதை இதில் பயன்படுத்துனீங்க? தடயம் வச்சு தானே அவங்க அந்த ஓ, அதுக்காக அதை சொன்னீங்க. வெரி குட். SBOA டீம் 2 நீங்களும் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க அமரலாம். தொடங்கலாமா? DAV முகப்பேர், உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். ஈர்ப்பு. காந்தம். 1. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். துணிச்சல். தைரியம். தைரியமா சொல்லுங்க. புடவை. சேலை. வைப்பது. மடிப்பு. Good. தப்பிக்கலான்னு பாத்தியா? வந்துடுத்து. ட்ரை பண்ணு. முனிவர். தவம். முனிவர், தவம். பெரியவர். பெரியவர். அனாவசியமா ஒரு மார்க் இழக்காதீங்க. குரு. 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 3வது குறிப்பு. அடுத்த வார்த்தை போயிட்டு வரலாம். இன்னும் ஒரு குறிப்பு இருக்கு. அடுத்த சொல் போலாம். தனுஷ். வேலையில்லா பட்டதாரி. தமன்னா. படிக்காதவன். மற்றொன்று. இப்படிதான் அதை கண்டுபிடிப்பாங்க. 15 வினாடிகள். அந்த வேர்ட். அந்த சொல்ல 3வது குறிப்பு கொடு. அந்த முந்தைய சொல். இது என்னன்னு தெரியல அவனுக்கு. இல்ல எப்படி க்ளூ கொடுக்கன்னு தெரியல. நீங்க இறுதி சுற்று வரைக்கும், இறுதி போட்டி வரைக்கும் வருவீங்க நாங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். ஒரு எளிமையான 2வது சுற்றிலேயே 2 மதிப்பெண்களை இழக்கிறது ஒரு சரியான நல்ல அறிகுறி அல்ல. நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி தான் இப்படி வந்து நிற்கணும்னு முடிவு பண்ணீங்களா? அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்திருந்தா இந்த சாதாரண 2 சொற்களுக்கு எப்படி நிவேதா இவ்வளோ சிரமப்பட்டிருப்பா? ரொம்ப எளிதாக நீங்கள் சம்பாதித்திருக்க வேண்டிய 2 மதிப்பெண்களை தொலைத்திருக்கிறீர்கள். இது ஒருவேளை உங்களுடைய இறுதி வாய்ப்பை குலைக்கும் வாய்ப்பாக கூட இருக்கலாம். இனிமேல் சுதாரிச்சுக்கோங்க, கவனமாக இருங்க. யார் எந்த இடத்துல இருக்கணுன்றதை நீங்கள் அழகாக தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் போய் அமர்ந்துருங்க. வாங்க, இந்த 2வது சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொழுது இங்கே இருக்கிற ஆடியன்ஸும் சரி, வீட்டில் பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, எனக்கும் கூட ஒரே ஒரு எண்ணம் தான் மைண்டில் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருக்கும். எல்லாமே நல்லா திறமையாக விளையாடுற மாதிரி இருக்குது. எந்த இடத்துலேருந்து வித்தியாசம் ஆரம்பிக்கும், யார் முதல்ல முன்னணியில் லீடு எடுப்பாங்க, முன்னாடி போவாங்க, யார் பின்தங்குவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த முதல் சம்பவம் நிகழ்ந்து விட்டது ஒரு தவறால். இனிமேல் மற்றவங்க வந்து கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் முன்னேறி போயிட்டு இருக்கிறதுக்கு பார்க்கணும். நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பால். தயிர், உருக்கினால். நெய், Good. தர்மம். தானம், Good. மதில். சுவர், Very good. பெருமை. புகழ், எதிர். சிறுமை, செடி. கொடி, சாணம். உரம். Very good. ஒவ்வொரு குறிப்பை நல்லா யோசிச்சு கொடுக்குறேன். உனக்கு சிறுமைக்கு பெருமை சொல்லும் போது ஒரு சந்தேகம் வந்தது, ஒருவேளை இதில் இருக்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடாதோன்னு. இல்லை, அந்த பயத்தோடையே தானே சொன்னேன். ஆமாம். சிறுமை வேறு சொல், பெருமை வேறு சொல். ஒரே ஒலி இருக்குன்றனால அது ஒன்றாகாது. வெல் டன். ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
இது வரைக்கும் முகப்பேர் டிஏவி மட்டும் 2 மதிப்பெண்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க. அதாவது 8 மதிப்பெண்கள். மற்ற 3 அணிகளும் எல்லாரும் 10 மதிப்பெண்கள்ல இருக்கிறீங்க. வெரி குட். மூன்றாவது சுற்று ஒரு ஆத்திச்சூடி சுற்று. இடைவேளைக்கு பிறகு அந்த சுற்றில் சந்திப்போம். மாறுதல்கள் எப்படி தொடரப் போகிறது என்பதையும் நாம் கவனிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமார்க் பவன் டூ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குவார்ட்டர் ஃபைனல் காலிறுதி சுற்று நிகழ்ச்சி. இதில் இப்போ நம்ம நுழைய போவது 3வது சுற்று ஆத்திச்சூடி சுற்று. 2 நிமிடங்களில் 5 ஆத்திச்சூடிகளை கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு ஆத்திச்சூடியும் உங்களுக்கு திரையில தோன்றும் பொழுது அதில் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அதற்கு 3 குறிப்புகளை கொடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வைக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சந்தேகம், ஐயமிட்டோன், வெரி குட். விளைச்சல், பருவத்தை பயிர் செய், வெரி குட். கர்ணன், தானமது விரும்பு, வெரி குட். கேவலம், கௌவை அகற்று, வெரி குட். தமிழ், மொழிவதார மொழி. வெல் டன். SBOI டீம் 2 30 வினாடிகளுக்குள்ள 5 ஆத்திச்சூடிகளை அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அபாரம். வெல் டன். இது நீங்க உங்க பாடத்துல இப்ப இந்த வருஷம் படிச்சிட்டு இல்ல இருக்கீங்க. இந்த வருஷம் இல்ல, நாங்க இந்த காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணுவோம். படிச்சிட்டு வெரி குட். ஓகே. இதுல எத்தனைக்கு உங்களுக்கு பொருள் தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியுமா? எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் ஒன்று சில சொல்லுங்க. ஐயமிட்டு ஒண்ணுன்னா என்ன? யாராவது நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்டு வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஓகே. கௌவை அகற்று. மத்தவங்களுக்கு கேவலமா பேசுறத நிறுத்தணும். இழிவா நினைப்பதையே பேசக்கூடாது. விட்டுறணும். பரவாயில்ல. ஆத்திச்சூடியில் எளிமையா 2-3 வார்த்தைகள்ல பெரிய தத்துவத்தையே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் ஆத்திச்சூடி. வெல் டன். SBOI டீம் 2 இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். ஓகே, தொடங்கலாமா? இதனுடைய விதிமுறைகள் தெரியும்ல. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பேரொலி. அரவ மாட்டேல். நெக்ஸ்ட். அடுத்தது. 1 2 இவை. என் எழுத்து இகழில். வெரி குட். கேடு. கெடுப்பது ஒழி. வெற்றி. தோற்பன தொடரில். தண்ணீர். தாகம். ஓகே. உலகத்தின். உலக வேறு. 3வது குறிப்பு. நடத்தை. ஒப்புரவு ஒழுகு. அப்பா, அப்படின்னா என்ன அர்த்தம் பாப்பா? ஒப்புரவு ஒழுகுனா தெரியாதா? உலகத்தோட ஒழுக்கம் எல்லாத்தையும் நம்ம பின்பற்றி நடத்தல் வேண்டும். சரியா கேட்டு வரணும். ஓகே, வெல் டன். 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க. ஈரோடு. ஆத்திச்சூடி எல்லாம் பாடமா? எத்தனை சுமாரா? ஒரு 50. உனக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே 50 வேற 50? அதே 50. சரி, பார்ப்போம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கிளர்ச்சி, ஊக்கமது கைவிடேல், இனிமை, நயம்பட உரை, அப்பா, தந்தை, தந்தை தாய் பேன், நாடு, தேசத்தோடு ஒட்டிவாள், ஒத்துழைப்பு, இணக்கம் அறிந்து இணங்கு. ஓகே, அப்படின்னா என்ன? ஒருவரோட நட்பு கொள்றதுக்கு முன்னாடி அவங்களோட குணநலன்களை பற்றி தெரிந்து கொண்டு நட்பு கொள்ள வேண்டும். அதான் இணக்கம் அறிந்து இணங்க. அந்த நயம்பட உரைக்கு என்ன பொருள் சொல்லுங்க? இனிமையான மொழிகளையே பேசணும். ரொம்ப எளிமையா ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லணும்னா ஆத்திச்சூடியை விளக்கி நயம்பட உரை அப்படின்னா என்ன? நல்லதையே பேசணும். அவ்வளோதான். அது ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. நல்ல மொழி நன்மொழிலாம் எதுக்கு? நல்லதை மட்டும் பேசு. ஆத்திச்சூடிக்கெல்லாம் பொருள் இவ்வளோ எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் எளிமையாக சொன்னால் தான் மற்றவங்களும் சரி அடுத்தது என்னான்னு கற்றுக்குவோன்னு நினைப்பாங்க. இவ்வளோ தமிழ் ஆக்குனீங்கன்னா ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கும், ஒதுங்கி போயிடுவாங்க. ஓகே, வெல் டன். ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். SBOI டீம் 1. ஆத்திச்சூடியில் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு 3வது சுற்று.
உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் தொடர்கிறது. கோபம். ஆறுவது சினம். புகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி. உதவிக்கு. உபகாரம். கூறுவது. நன்றி. நன்றி மறவேல். Good. பருத்தி. இலவம் பஞ்சில் துயில். Very good. அவதூர். பழி. பழிப்பன பகரேல். சௌந்தர்யம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட வேண்டியது. ஆனா அது அங்க ஆத்திச்சூடி ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆறுவது சினம்னா என்ன சௌந்தர்யா? ஆறுவது சினம்னா கோவப்படக்கூடாது. அப்படியா? பவித்ராக்கு தான் நல்ல மீனிங்லாம் தெரியும். அதான் நான் ஒன்னே தானே கேட்டேன். தெரியலையே. என்ன ஆறுவது சினம்னா? ஆறுவது சினம்னா கோவப்பட்டோன்னே சமாதானம் போயிடுமா, அந்த கோவத்தை அப்படியே நெஞ்சிலே வச்சுக்க கூடாது. மனஸ்தாபம். ரொம்ப சிம்பிள். ஆறுவது சினம்னா எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அதை மறந்துடுங்க. அடங்கினாதால் கோபம். அப்பதான் அந்த கோபத்துக்கு மதிப்பு உண்டுன்னு அர்த்தம். எப்பவும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. எல்லாம் அவனை வந்து முசுடுன்னு சொல்லிடுவாங்க. வெல் டன் SBOA டீம் 1. எல்லா டீம்ஸும் வாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தபடி இந்த 3வது சுற்றின் இறுதியில் பின்தங்கிய மதிப்பெண்களில் இருக்கும் அணி வெளியேற வேண்டியிருக்கும். அப்படி அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த அணி சென்னை முகப்பேர் DAV சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 4 அணியை சேர்ந்த எல்லா மாணவியருக்குமே காளிமார்க் பொவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. கூடவே இந்த 4 அணியை சேர்ந்த மாணவியருக்கும் ஜீனியஸ் மைண்ட் அகாடமி வழங்கும் சூப்பர் சென்சரி டெவலப்மெண்ட் கோர்ஸ் 15,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த கோர்ஸ் எல்லாருக்கும் இலவசமாக பரிசாக கிடைக்கிறது. ப்ளீஸ் அக்செப்ட். இந்த காலிறுதி சுற்றின் நிகழ்ச்சியில் 4வது அணியாக முகப்பேர் DAV அணி வெளியேறியதை தொடர்ந்து மற்ற 3 அணிகளும் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்றில் கலந்துக்க போறாங்க. அதில் 2 அணிகள் மட்டுமே தேர்வாகி அடுத்த நிலைக்கு, அதாவது அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாக போறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காலிறுதி சுற்றின் இறுதி கட்டம். இதில் 2 சுற்றுகள் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் எடுத்துருந்த மதிப்பெண்கள் எதுவும் கணக்கில் இனிமேல் வராது. ஏன்னா ஒரு அணி வெளியேறியாச்சு. இதில் முதல் சுற்றும் 2வது சுற்றும் கிட்டத்தட்ட அடிப்படையில் ஒன்று தான். ஆனால் 2வது சுற்றில் கொஞ்சம் இன்னொரு சவாலும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இதில் முதல் சுற்று 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிப்பது. 2வது சுற்று அதே போல் 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஆனால் எப்படின்னா முதலில் 1 நிமிடத்தில் திரையில் உங்களுக்கு பல சொற்களை காண்பிப்போம். அதிகபட்சம் 15. நீங்கள் அடுத்ததுன்னு சொன்னால் அடுத்த சொல்ல காமிப்போம். எத்தனை சொற்களை உங்களால் மனசில் ஞாபகத்தில் நினைவில் நிறுத்திக்க முடியுதோ அதை நினைவில் வச்சுக்கிட்டு அடுத்த 1 நிமிடத்தில் ஒவ்வொன்றா நீங்கள் குறிப்புகள் கொடுத்து அவங்களை கண்டுபிடிக்க வைக்கணும். அந்த சொற்கள் மறுபடியும் திரையில் வராது. 2 சுற்றுகளுமா சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் யார் முன்னணியில் இருக்கிறாங்களோ அந்த 2 அணிகள் தான் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி போவீங்க. ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்லை சொல்ல. எந்த அணி முதல்ல தொடங்க போறீங்க? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க ஓகே. SBOA டீம் 1. ஓகே, மற்றவர்கள் போய் அமரலாம். இந்த முதல் சுற்றில் 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க போறோம். தொடங்கலாமா? உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கடன். வசூல். 1. காயம். புண். ஆறாமல். ரணம். 2. 4. 5. 3. முக்கால். 3. இரும்பு. கம்பி. தண்ணீரில். துரு. 4. மாளிகை. கோட்டை. 5. தொண்டை. குரல். கணைப்பு. கரகரப்பு. 6. ஆபரணம். அணிகலன். 7. லட்சியம். கொள்கை. 8. முனிவர். தவம். 9. ஆக்ரோஷம். ஆவேசம். 10. தூண்டுகோல். ஊக்குவிப்பு. 11. மனம். உள்ளம். நிறைவு. திருப்தி. 12. பேட்டியாளர். நிருபர். 13. மாட்டுவண்டி. சக்கரம். முறிவது. அச்சாணி. 14. வங்கி. பணம். காகிதம். காசோலை. 15. 57 வினாடிகளில் 15 சொற்கள் கண்டுபிடிச்சு அபாரமா ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறீங்க. வெல்டன். 15 தான் கண்டுபிடிக்க முடியும். 15 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல்டன் SBOA டீம் 1. வெரி குட். 15 மதிப்பெண்கள் முழுமையா. நீங்க போய் அமரலாம். உங்களோட சீனியர்ஸ் அவங்க 15 எடுத்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நினைச்சு உங்களை பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. அவங்களால 15 கண்டுபிடிக்கணும்னா நம்மளால முடியணும். கண்டிப்பா முடியும். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரி, தொடங்கலாமா?
உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சண்டை, சச்சரவு, நிலவரம், கலவரம். 1, ஆக்கம், அழிவு, அடைப்பு, படைப்பு. 2, ஊதுவது, சங்கு. 3, நரம்பு, தசை. 4, எலும்பு, முறிவு. 5, துவைப்பது, சலவை. 6, பொய், உண்மை, திருட்டு, புரட்டு. 7, சுற்று, சூழல். 8, அடுத்த வேர்ட்ஸ். அடுத்த சொல். செருக்கு, கௌரவம். 9, ஜோசியம், ரேகை. வேறு, வேறு. அடுத்த வேர்ட். அடுத்த சொல். யுதிஷ்டன், சக்கரவர்த்தி. 10, உடம்பு, உடல். தேர். வேறு. அடுத்த வேர்ட். அடுத்த சொல். 10 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. SBOA டீம் 2 என்னாச்சு? நல்லா போயிட்டு இருந்தீங்க. நல்லா விரைவாக கண்டுபிடிச்சிங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது. ஒரு எளிமையான சொல்ல ஒன்று, அதை நீங்கள் தவற விட்டுருக்கவே வேண்டாம். நிச்சயம் கண்டுபிடிச்சிருவேன்னு நினச்சேன் நான். தேக்கம்ன்ற சொல்லுக்கு நீ தேகம்னு புரிஞ்சுக்கிட்டியா இல்லை அதில் வச்சு இதை கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன். இந்த தேகம்னு நினச்சிட்டியா? அதான் நான் என்ன நினச்சேன், உடல்னு சொல்லி தேகம் கண்டுபிடித்து அதை நீட்டி இழுத்து ஏதோ சொல்ல போகிறேன்னு நினச்சேன். அது தேக்கம், அது தேகம் இல்லை. நீர் தேக்கமாக இருக்கலாம், எண்ணெய் தேக்கமாக இருக்கலாம். ஸோ எங்கேயோ கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. 10 அது ஒன்றும் தவறல்ல. இன்னொரு அணி இருக்கிறாங்க, பார்ப்போம். இந்த 10 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு எங்கள் பாராட்டுகள். வாங்க ஈரோடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தொடங்கலாமா? உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நிமிடம், நொடி, 24, நாழிகை, 1, நாட்டியம், பரதம், 2, செல்வாக்கு, ஆடம்பரம், சுகமானது, சொகுசு, 3, வாழை, மரம், நார், தண்டு, 4, வளைவு, நெளிவு, இணை, கோணல், 5, மண்டை, தலை, எலும்பு, ஓடு, 6, மௌனம், சம்மதம், 7, உபகாரம், கைமாறு, 8, சிபாரிசு, பரிந்துரை, 9, பாதிப்பு, விளைவு, ஏற்படுத்துதல், தாக்கம், 10, அவமானம், கீழ்த்தரம், அழிவு, இழிவு, 11, ஏராளம், எக்கச்சக்கம், 12, மணல், கல், ஜல்லி, சிறியது, சேர்ந்தால், கலவை, 13, பேச்சு, மொழி, சும்மா, அரட்டை. வெரி குட். அது மதிப்பெண் தர 14 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். வெல் டன். இடையில கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சுல்ல அவனுக்கு. கடைசி 3 சொற்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு தடங்கள். பட் அதையும் கண்டுபிடிச்சிட்டிங்கலாம், பரவாயில்ல. வெல் டன் ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ இந்த சுற்று முடிவடைந்தது. 15, 10, 14 இது மதிப்பெண்களுடைய நிலைமை. அந்த இறுதி சுற்றில் எடுக்கிற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் எந்த அணி வெளியேற போகுதுன்றது நமக்கு தெரிய போகுது. இப்போ அந்த சுற்றை துவக்க போவது நீங்கள். உங்களுக்கு 2 நிமிடங்கள். முதல் 1 நிமிடத்தில் சொற்களை மனனம் செய்வதற்கு, நான் நினைவில் வச்சுக்கிறதுக்கு முழுதாக 1 நிமிடம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதிகபட்சம் 15 சொற்கள் மனப்பாடம் செய்துக்கலாம். பிறகு கொடுக்கப்படுகிற முழு 1 நிமிடத்தில் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை மதிப்பெண்கள். உங்களுக்கான மனப்பாடம் செய்து கொள்ளும் 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட், அடுத்தது, நெக்ஸ்ட், அடுத்தது, நெக்ஸ்ட், அடுத்தது, நெக்ஸ்ட், அடுத்தது, நெக்ஸ்ட், அடுத்தது. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், ஓகே. நெக்ஸ்ட், அடுத்த சொல். 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 முதல் சொல் 15ஐயும் பார்த்தாச்சு. இன்னும் 7 வினாடிகள் இருக்கு.
இப்போ தொடங்கலாமா? குறிப்புகள் கொடுக்க போகும் தருணம். எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க வைக்க முடியுமோ கண்டுபிடிக்கலாம். தொடங்கலாமா? உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கதவு, நுழைவாயில், சிறியது, ஜன்னல், கடிதம், விண்ணப்பம், கடிதம், மடல், தோல்வி, வெற்றி, கேள்வி, பதில், இடி, மின்னல், இளநீர், தேங்காய், மரம், தென்னை, சுகம், நலம், தாகம், தண்ணீர், பாதி, நீர், நலம், சுகம், நலமறிய, ஆவல், பருத்தி, பஞ்சு, சொத்து, பத்திரம், பிரிப்பது, பாகம், கொட்டை, விதை, மன்னன், அரசன், இருக்கை, நாட்காலி, 3, முக்காலி, சாரல், தூறல், உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 1 நிமிடத்துல 15 சொற்களையும் சொல்லியிருக்கிறீங்க. அதுல ஒன்று வந்து விதிமீறல். அதாவது மன்னன்ற சொல்லுக்கு மன்னன்னே சொன்னனால அது போயிருச்சு. இருந்தாலும் 15 சொற்களை நினைவில் நிறுத்தின நினைவாற்றலுக்காக முதல்ல எங்களுடைய முழு பாராட்டுகளும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 15 சொற்களை மனப்பாடம் செய்து அதை நினைவில் வச்சு குறிப்புகள் கொடுக்கறது சாமானியமான விஷயம் இல்லை. ஒரு விசேஷமான பாராட்டு உனக்கு சேர்ந்தே ஆகணும். அதில் மன்னன்றதுக்கு அரசன்னு சொல்லியிருந்தா 15 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும். இப்போ 14 மதிப்பெண்கள், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். வெல்டன் ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், வண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். 14 சொற்கள் அவங்க சொன்னது வந்து ரியல் ப்ரெஷர். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு அபார திறமை தான். ஒருவேளை உங்களாலையும் 15 முடியலாம். நீங்கள் விளையாண்ட பிறகு தான் எங்களுக்கு தெரியும். முதல் 1 நிமிடம் மனப்பாடம் செய்து கொள்வதற்கு தொடங்கலாமா? மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 1 நிமிட கால அவகாசம் உங்களுக்கு இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்தது, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்தது, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை. இப்பொழுது சொற்களை கண்டுபிடிப்பதற்கான 1 நிமிட கால அவகாசம் உங்களுக்கு தொடங்குகிறது. தோப்பு, தோட்டம், நட்பு, பகை, தோழன், நண்பன், கார்த்திகை, தீபம், மாவடு, ஊறுகாய், தலைவலிக்கு, தைலம், சுவர், மதில், விளையாட்டு, போட்டி, ஜெயித்தால், கோப்பை, ஓகே, கேள்வி, பதில், ஓகே, சேவ், அத்தியாவசிய, தேவை, களவு, திருட்டு, ஓகே, யானை, தும்பிக்கை, பல், தந்தம், ஓகே, ரத்தம், குருதி, நிறம், சிவப்பு, கிராமம், நகரம், SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் டீம் 1 காலைன்ற ஒரு சொல்லை மட்டும் தவற விட்டு 14 சொற்களை நினைவில் நிறுத்தி கண்டுபிடிக்க உதவி இருக்கிறீங்க. சௌந்தர்யாவுக்கு விசேஷமான சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வெல்டன். எங்களுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு மனசில் இவ்வளவு நினைவில் வச்சுட்டு சொல்ல முடியுமான்றது பெரிய சந்தேகம் தான். வெல்டன். ஸோ உங்களுக்கு இந்த ஏஜில் இருக்க இந்த நினைவாற்றலை அழகாக திறம்பட பயன்படுத்திக்கங்க. டீம் 1 வெரி குட், யூ கேன் வெயிட். டீம் 2 வாங்க. SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் ஜூனியர் டீம். இப்போ உங்களுக்கு பெரிய சவால். சீனியர்ஸ் வந்து ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நாங்களும் சளைத்தாளர் அல்ல, ஏன்னா உங்களுக்கு இன்னும் மெமரி பவர் கூட இருக்கணும். ஓகே, லெட்ஸ் செக். இப்போ 1 minute அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் செய்துக்கணும். தொடங்கலாமா? மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 1 நிமிட கால அவகாசம் உங்களுக்கு இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. அடுத்தது. 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 நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்தது. 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 அடுத்த வார்த்தை. அடுத்தது. 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 திரும்ப பாருங்க, டைம் இருக்கு. அடுத்த வார்த்தை. அடுத்தது. 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 உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. கிட்டத்தட்ட முழுசா ஒரு முறை பார்த்துட்டு அடுத்த பாதி சொற்களையும் பார்த்துருக்குறாங்க. எத்தனைய நினைவில் வச்சுட்டு அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ விளையாடும்போது தெரியும். தொடங்கலாமா? இப்பொழுது சொற்களை கண்டுபிடிக்க உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் தொடங்குகிறது. நாக்கு, பல், தவிடு, பற்பொடி, மூனை, எதுகை, இஞ்சி, பூண்டு, சேர்த்து, விழுது, சச்சரவு, சண்டை, உதை, அடி, ராமானுஜம், கணக்கு, இன்பம், துன்பம், சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, சாப்பிடுவது, தட்டு, பெண், ஆண், பட்டை, நாமம், படகு, கப்பல், பெரிய சிங்கம், புலி, வாழ்வது, குகை, இயல், இசை, SBOA ஜூனியர் டீம் காற்றுன்ற ஒரு சொல்ல மட்டும் தவற விட்டு 14 சொற்கள் நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வாங்க, நீங்க சேர்ந்துருங்க. மற்ற அணிகள் வாங்க. இந்த கடைசி 2 சுற்றுகளில் இவர்கள் அபாரமாக விளையாடியதை எல்லாரும் கண்டு கழித்தோம். இவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க வீட்டில் இருந்து. இருந்தாலும் உங்களுடைய வசதிக்காக ஒரு முறை நினைவுபடுத்திடுறேன். SBOAல வந்திருந்த ஜூனியர் டீம் 24 மதிப்பெண்கள், SBOAல சீனியர் டீம் 29 மதிப்பெண்கள், ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 28 மதிப்பெண்கள். அரையிறுதிக்கு தேர்வாகி இருக்கும் 2 அணிகள் ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் SBOA சீனியர் டீம். வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். SBOA ஜூனியர் டீம், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷமும் வருவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அடுத்த முறை நிச்சயமா வருவோம், நல்லா வருவோம்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த கடைசி சுற்றுக்கு முந்தின சுற்றுல 1 நிமிடத்தில் கண்டுபிடிக்கிற சொற்கள் எதனால குறைந்ததுன்னு நினைக்கிறீங்க? வேர்ட்ஸ் ஒன்று தப்பாக படிச்சுட்டேன். அப்புறமா வந்து நிறைய வேர்ட்க்கு நான் க்ளூ கொடுக்காம அடுத்ததுன்னு சொன்னேன். அதில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ அதில் வந்த வித்தியாசம் தான். இப்போ கடைசியில் வந்த சுற்று தான் ரொம்ப டிஃபிகல்ட் ரவுண்டு. ஏன்னா அதில் 2 டாஸ்க்கு, உங்களுக்கு ஒரு டாஸ்க், எதிரணியில் 2 பேருக்கும் டாஸ்க் வந்துடுது. அதை அவ்வளோ அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணது எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் அந்த சுற்றே ஒரு சிறப்பான சுற்று. அதை மேலும் சிறப்பாக்கிய 3 அணிகளுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரையிறுதி போட்டிக்கு தேர்வாகி இருக்கிற இந்த 2 அணிகளும் வெற்றியாளர்கள் என்றாலும் இவர்களில் மதிப்பெண்கள் அடிப்படையில் முன்னிலையில் இன்னைக்கு நிகழ்ச்சியின் வின்னர்ஸாக அறிவிக்கப்படுபவர்கள் SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சீனியர் டீம் 29 மதிப்பெண்கள். அரையிறுதிக்கு தேர்வாகி இருக்கிற 2வது அணி 28 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் இருக்கிற ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவினர். வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த காலிறுதி சுற்றில் இன்றைய நிகழ்ச்சியில் 2வது இடத்தில் வந்திருக்கிற ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவினர் அணிக்கு ஹேண்ட்போ வழங்கும் ரூபாய் 3500 பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர் பரிசு. இந்த காலிறுதி போட்டியின் வெற்றி பெறும் அணியாக அறிவிக்கப்படும் SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சீனியர் டீமுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500 பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர் பரிசு.
இதே போல சிறப்பான 4 அணிகளோடு இன்னொரு காலிறுதிப் போட்டியில் அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற இந்த அணிகள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாசந்தன்.